What's your biggest fear before starting the business? I think it's an important question. It's why because those who would like to start a business like you, these kind of fears will put break there. They will stuck there. They don't know how to overcome from these kind of fears, and then they don't know how to tackle that kind of situations. I think getting answer for this question, it may help for some people. ஓகே, எங்களுக்கு பிக்கெஸ்ட் ஃபியர் என்னவா இருந்ததுன்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம அப்புறம் என்னன்னா, இப்போ என் சைடும் சரி ஹஸ்பண்ட் சைடும் சரி பிஸ்னஸ் சைடில் யாருமே கிடையாது. நானும் ஐடி பேக்ரவுண்ட், அவரும் ஐடி பேக்ரவுண்ட். ஸோ both are new to business. யா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே நியூ தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன ஃபுட் பிஸ்னஸ்க்கு என்னென்ன ரிக்வயர்டு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஐடி வந்து ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது, லைக் போரிங்காக இருந்தது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது கோவிட், அதுதான் இந்த இது பிரேக் பாயிண்ட். உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைச்சது. கரெக்டாக அந்த டைமில் வந்து சரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே தான் இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது லொக்கேஷன் ஸ்டோர் வைஸ் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, அமையலை, கிடைக்கல. ஆக்சுவலி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஷாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் அதான் நல்லா பண்ணுவோமா, பண்ண முடியுமா, தனியாக எடுத்து பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு கொஷின் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்ன யோசிச்சோன்னா, ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நல்ல தெரிஞ்ச பிராண்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து லேர்ன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எல்லாமே கத்துக்கலாம், கத்துட்டு அதுக்கப்புறம் ஆமா கரெக்ட். ஸோ அது மாதிரி அதான் அப்படிதான் வெளியில வந்தோம்.